அந்த ஒரு ரோட் சேர் கழிச்சு நீங்கள் தள்ளிவாங்க, அப்படியே தள்ளிமா ஸ்ட்ரைட்டாக போகணும், ஸ்ட்ரைட்டாக ரைட், கொஞ்சம் தள்ளிங்க. சில முகங்களை பார்க்க முடியும், ஜாய்ஸ்மா பார்க்கவே முடியும். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க ஹாப்பி ரிபப்ளிக் டே சொல்லுங்க. கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் நம்ம சொல்லுகிறோம், நியூ இயருக்கு சொல்லுகிறோம். ஆமென். இந்த நாளில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது ஒரு விசேஷமான நாள், மகிழ்ச்சி நாள். இந்த நாளிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 2 வாரமாய் கூட தேவனை கனப்படுத்துவது எப்படி என்று சொல்லி நான் வேத வசனத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபை இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? அநேக காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுல ஒன்று மாத்திரமே தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல பார்த்த முதலாவது காரியமே, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு கனத்தை எதிர்பார்க்கிறார். அந்த கனத்தை எதிர்பார்க்கிற அந்த விதம் என்னவென்றால், வார்த்தையினால் அல்ல, செயல்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையினால என்னை கனம் பண்றதில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்களோ அவர் உதடுகளினால் என்ன செய்கிறார்? என்னை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் அவருடைய இதயமோ எனக்கு என்னவா இருக்கின்றது? தூரமாக இருக்கின்றது. So God is not expecting a honor from you with the words, but He expects the honor with the works, in action. Amen. ஆண்டவர் நம்மை அவரை நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் செயல்முறையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒரு வார்த்தைனால அல்ல. ஆமென். இப்போ சொன்னாரு, நான் திருமணத்துக்கு அழைப்பை கொடுக்க வந்திருக்கிறேன், நான் வரேங்க அப்படின்னு நான் சொல்லிட்டா போதுமா? அதுக்கு ஈடாக முடியுமா? நான் வரேங்க அப்படின்னு சொன்னா செயல்முறையுமா? நான் அங்க போய் என்னதான் வேலை இருந்தாலும் விட்டுட்டு அங்க போய் இருந்தாலும் மட்டுமே தான் அவங்க வந்து அழைத்ததுக்கு ஏதுவாக இருக்கு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தையினால கர்த்தரை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, எந்த விதத்திலையும் கனப்படுத்தவே முடியாது. ஆண்டவரை கனப்படுத்துகிற விதம் நம்முடைய செயல்னால. ஆமென். அதுல பார்த்த முதலாவது காரியம் என்ன? தேவனை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும்? எதனால கனம் பண்ணலாம்? மறந்துட்டீங்களா? 2 வாரமா நம்ம கேட்டு நேரத்துல, நம்முடைய நேரத்துல கர்த்தரை என்ன செய்ய வேண்டுங்க? கனப்படுத்த வேண்டும். இது வார்த்தையானாலே அல்ல செயல்னாலே? எத்தனை பேர் கனம் பண்ணீங்க? வார்த்தையை நம்ம ஏதோ கேட்டுட்டு அந்த வார்த்தையை நம்ம அதே சரி கேட்டதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டல்ல, நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில செயலாக மாற வேண்டும். விசுவாசிக்கிறது ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேரத்துல கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? கனம் பண்ண வேண்டும். You have to honor God with your time. Time is very important. Time is very precious. This year, this day and this time will never come again. விசுவாசிக்கிறீங்களா? நாளை என்பது வேற நாள் தான் தவிர அது இன்றைக்கே அல்ல. மறு நேரம் இன்னும் ஒரு 1 hour விட்டுட்டு அது 10 மணி இல்ல 9 மணி தான் தவிர திரும்பி 8 மணியாக மாறவே முடியாது. அப்ப காலம் நேரம் என்று சொல்லும் போது அந்த நேரத்துல அந்த காலத்துல நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யணும். ஆமென். அதுதான் இந்த ட்ரெயினுக்கோ இல்ல ஃப்ளைட்டுக்கோ நீங்க போகும்போது நீங்க லேட்டா போயிட்டு பாருங்க, பரவாயில்ல ஒரு ட்ரெயின் எனக்காக நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட நிற்காது. நீங்க தான் ஓடின ட்ரெயின் பின்னால ஓடியும் ஏற முடியாம நிக்கிறிய, அப்பதான் உனக்கு தெரியும், ஐயோ மிஸ் பண்ணிட்டனே. பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு ட்ரெயின் ரெடியா இருக்கின்றது. அந்த
அந்த ட்ரெயின் டிரைவர் இயேசுசாமி. அவர் ட்ரெயினை நிற்க வைக்கிறாரு. நம்ம ஏறலைன்னா விட்டுட்டு போயிடுவாரு. இருக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு முதலாவது அந்த டைமை நீங்க காப்பாத்துறது ஒரு விதம் என்னவென்றால் தேவனுடைய ஆராதிக்கிற ஆராதனை மட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த இடத்துல 7 மணிக்கு ஆராதனை தொடங்கும். ஆமென். எத்தனை மணிக்குங்க? 7 மணிக்கு. யாரா இருந்தாலும் 7 மணிக்கு நீங்க இங்க வந்தே வரணும். இல்லை என்றால் நான் ஒரு 2-3 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை செய்யுங்க. 7 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனை தொடங்கும். 9 மணிக்கு நம்ம முடிக்க போறோம். 9:30 நம்ம முடிச்சுட்டு இருந்தோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து 9 மணிக்கு முடிக்க போறோம். எல்லாரும் புரிஞ்சுச்சுங்களா? இருக்கிறது ஒரு அமைன்னு சொல்லுங்க. 7 மணிலேருந்து 9 மணிக்கு இந்த மாதிரி வந்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு இருக்கோம் சர்ச். அதனால அப்படின்னு நான் கீழே உங்ககிட்ட பேசுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நேரம் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த டைம்ல நம்ம தேவனை கனப்படணும். ஒரு டைம் ஆராதனை என்று சொன்னா அந்த டைமுக்கு நம்ம வரணும். ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ. ஒரு சில பிள்ளைங்களுடைய டெய்லியை திறந்து பார்த்தீங்கன்னா லேட் டைம்ல 2 பேஜ் ரொம்பிட்டு இருக்கும். ஒரு பேஜ் ரொம்பணுமே பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? மீட்டிங் வைக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைங்க லேட்டாக வராங்க, நெக்ஸ்ட் லேட்டாக வந்தாக்கா வெளியே அனுப்பிச்சிடுவோம். ஸோ லேட்டாக போகிறது எங்கேயுமே அக்செப்டட் இல்லை. ஸ்கூலில் அக்செப்டட் இல்லை, ஆஃபீஸில் அக்செப்ட் இல்லை. ஆமென் தானே? ஸோ ஹவு கேன் காட் கேன் அக்செப்ட் இன் த சர்ச்? சபையில் வந்து ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தேவனை கனப்படுத்துவது வார்த்தையினால் அல்ல. தேவன் வார்த்தையினால கனம் பண்றதை வெறுக்கிறாரு, செயல்னால கனம் பண்றதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். இரண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை நாம் புதைத்து வைத்து விடுவதல்ல, கொடுத்திருக்கிற தாளந்தை தேவனுடைய நாம மகிமைக்கென்று கொடுத்தவருக்கு கனம் பண்ண முடியாத அந்த தாளந்துகளை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? பயன்படுத்த வேண்டும். நம்முடைய தாளந்துகள் நிமித்தமாக கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ரெக்கார்ட்ல இருக்கு. நீங்க 2 வாரத்துல இந்த மெசேஜ் நீங்க கேட்கிறேன் என்றால் நீங்கள் யாராவது நீங்க கேட்டுக்கொள்ளலாம். மூன்றாவது, நம்முடைய சரீரத்தினால நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவன் தங்கும் ஆலயம் நம்முடைய சரீரமா இருக்கின்றது. சோ கர்த்தர் தங்கும் இடத்தை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தின் நிமித்தமாய் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். We have to honor God with this temple. இந்த சரீரத்தின் நிமித்தமாக கர்த்தரை நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? கனம் பண்ண வேண்டும். சரீரத்தை யாருமே அசதியா நினைக்க கூடாது. சரீரத்தை யாருமே நாசம் பண்ண முடியாது. சரீரத்தை யாருமே கெடுக்க முடியாது. சரீரத்தை யாருமே எந்த விதமான மோசமான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஏனென்றால் சரீரம் உன்னுடையது அல்ல. ஏமே, அது என்றைக்கா இருந்தால் அது மண்ணுக்கு சொந்தம். ஆனால் அந்த மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அவர் தான் படைத்தார். அவர் எப்ப மண்ணுக்கு அனுப்புறாரோ அப்ப அது வரைக்கும் அவர் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? தங்கி இருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அவர் வந்து வாசம் செய்ய முடியாய் அவர் ஆயத்த பண்ணின ஒரு சரீரம். அதை விசுவாசிக்கிறது ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சரீரத்தினால நாம் என்ன செய்ய வேண்டுங்க? கனம் பண்ண வேண்டும். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவருக்கு பிடித்த காரியம் மட்டுமே நாம் இந்த சரீரத்தின் நிமித்தமாய் கனம் பண்ணும் போது ஆண்டவர் இந்த சரீரத்துல வாசம் செய்கிறார். நான்காவது, நம்முடைய பொக்கிஷத்தினால கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். பொக்கிஷம் என்று சொல்வது ஆங்கிலத்தில் ட்ரெஷர் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் செல்வம். நம்முடைய செல்வத்தினால நமக்கு ஆண்டவர் எந்த விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறாரோ, எந்த அளவிலே நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அந்த அளவிலே கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? கனம் பண்ண வேண்டும். சிலரை கொஞ்சம் ஒரு லெவல்ல வச்சிருந்தா அதுக்கு ஏற்ற கனத்தை கொடுக்க வேண்டும். சிலரை உயர்த்தி வைத்திருந்தா அதுக்கு ஏற்ற கனத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய பொக்கிஷத்துக்கு ஏற்றதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை கனம் பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் விதைக்கிறவன் கொஞ்சம் அறுப்பான், அதிகமாய் விதைத்தவன்
அதிகமா அறுப்பான். ஆமென். ஈசாக்கு என்ன செய்தான்? எவ்வளவு விதைத்தான்? அவன் விதைச்சத கர்த்தர் ஆசீர்வதிச்சு 100 மடங்காக கனி கொடுக்க முடியாது செய்தார். நம்ம விதைக்கிற விதைகள் கூட எந்த எண்ணத்துல நம்ம விதைக்கிறோம், எந்த உள்ளத்துல இருந்து நம்ம விதைக்கிறோம், அந்த எண்ணத்தை பார்த்து ஆண்டவர் 1 2 மாத்தணுமா இல்ல 1 100 மாத்தணுமா என்று அவர் செய்வார். விசுவாசிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம விதைக்கிற அந்த விதை உள்ளத்தை மட்டுமே தான் கர்த்தர் பார்க்கிறாரே தவிர, உங்களுடைய மனசை மட்டுமே தான் பார்க்கிறாரே தவிர, ஏதோ நீங்க கொடுக்குற அந்த அலுவலை என்ன செய்யறதில்ல, அவர் பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு உற்சாகமாய் நீ கொடுத்தினா, ஆண்டவருக்கு நீ எவ்வளவு அதிகமாய் நீ கொடுக்கிறாயோ அதுக்கு ஏற்றதை போலதான் அவரும் அதிகமாய் செய்வார். ஏன்னா உன் உள்ளத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். ஆமென். அப்ப நம்முடைய பொக்கிஷங்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டில, நம்முடைய வேலைகள் நிமித்தமாய் வருகிற காரியங்கள், விளைச்சல் நிமித்தமாய் வருகிற காரியங்கள், நம்முடைய வேற விதமாய் வருகிற எல்லாம் பொக்கிஷத்தின் நிமித்தமாக கர்த்தரை நம்மள சரியான விதத்துல கனம் பண்ணணும். நான் சொல்லுகிறேன், செய்தியை கொடுப்பது கர்த்தர் நம்ம கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை. ஆனால் செயல்முறையில நீங்கள் செய்யும் போது மட்டுமே தான் you will really be blessed. நீங்க கிரியையில வார்த்தையை கேட்டு கிரியையில இந்த செகண்டே நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் செயல்முறையில இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாவே சொல்ல வேண்டாம், ஆண்டவர் நிச்சயமாவே ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படினீங்க, கனம் பண்றீங்க. கனம் பண்ணாத ஜீவியம் எங்க இருக்கின்றதோ நம்முடைய வாழ்க்கையில அதையெல்லாம் மாற்றி விட்டு கனம் பண்ணுகிற ஒரு ஜீவத்தை நாம் என்ன செய்யணுங்க, வைத்துக் கொள்ள வேண்டும். 5வது என்ன பார்த்தோம்? நம்முடைய இதயத்துல ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். Our heart should be honored God. நம்முடைய இதயம் என்ன செய்ய வேண்டுமா? இதயம் என்ன செய்ய வேண்டுங்க? தேவனை கனம் பண்ண வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதுல ஒரு 4-5 காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? என்ன செய்ய வேண்டுங்க? கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு 6வதாக நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், we have to honor God in your home. உங்களுடைய வீட்டில நீ தேவனை என்ன செய்ய வேண்டுங்க? கனம் பண்ண வேண்டும். எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12 அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிப்பேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்யானியாவுக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. 2வது வசனம் அப்படியே வாசிப்போம். அங்கியாவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசரும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தார். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதலம் என்னும் தைலத்தில் ஒரு இரத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கப்பட போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தும் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றார். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். இயேசு கிறிஸ்து இங்க மரணத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? 6 நாளைக்கு முன்பு என்ன செய்கிறார்? அங்கே லாசரு வீட்டுக்கு போகிறார். அல்லேலூயா. லாசருவை குறித்து இங்க வேதத்துல சொல்லும் போது, இப்போ ஆண்டவர் வேதத்துல தாவீதை குறித்து சொல்லுகிறார் அல்லவா, எனக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் என்று சொல்லுகிறாரே, அதே போல லாசர் வந்துட்டு ஒரு ரொம்ப நெருங்கின ஒரு சிநேகிதன், ஒரு ஃபேமிலி போல, ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல. யாரு? லாசர். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ஒருத்தர். சில பேர் நம்ம கூட இருப்பாங்க இல்லையா, 1000 பேர் இருந்தாலும் அதுல ஒரு 10 பேர் நமக்கு செலக்டடா வச்சிருப்போம். அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
ஒரு நண்பன் யார் என்றால், ஒரு ஃபேமிலி மெம்பர், என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் லாசர். அப்ப அங்க ஒரு இடத்துல போகும்போது அங்க என்ன செய்கிறான் என்றால், லாசருடைய சகோதரி யாருங்க? மார்த்தா என்ன செய்கிறார்? விலை உயர்ந்த ஒரு தைலத்தை எடுத்துட்டு வந்து, யார் வந்துக்கிறது என் வீட்டுக்கு? யார் வந்துக்கிறது என் வீட்டுக்கு? ஆமா, அவரை விட இந்த வீட்டுல விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயோ இவ்வளோ விலை உயர்ந்ததை ஒரு என்கிட்ட கொடுத்திருந்தாக்கா நானு இத எவ்வளவு காசா பண்ணி நான் கொடுத்திருப்பேனே, நான் சம்பாதிச்சிருப்பேனே, இத்த போய் அவருடைய காலில் போய் ஊத்திட்டியே. நம்ம சில நேரத்தில் நினைச்சிருக்கோம், அல்லேலூயா, எதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரம், எதுக்கு இவ்வளவு பெரிய செலவு? இந்த பணம் இருந்தா நம்ம இதை வச்சு என்ன செய்திருக்கலாம்? ஒரு வீடை வாங்கி இருக்கலாம், ஒரு இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம் என்று பல காரியத்தை நம்ம செய்யலாம். ஆனா வீட்டுக்கு வந்திருப்பது யாரு? வீட்டுக்கு வந்திருப்பது யாரு? அல்லேலூயா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறார். அவரை நான் விலை உயர்ந்த காரியத்தினால நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு யாரா வந்துட்டா போதுங்க, நம்மளால முடிந்த அளவுக்கு அவர்களை என்ன செய்யணும்? எப்படி கனம் பண்ணுவோம்? எப்படி கனம் பண்ணுவோம்? சீக்கிரம் சொல்லுங்க. எப்படி கனம் பண்ணுவோம்? எப்படி செயல்? என்னென்ன செயல்? காஃபி, டீ, பிஸ்கெட், அதுலயே முடிச்சு அமைச்சிடறாங்க. நெக்ஸ்ட் பிரியாணி. ஓகே, நெக்ஸ்ட். இதெல்லாம் வந்து கனம் பண்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஆமென். அப்போ பீரலுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கணுமா பிரதர் அப்படின்னு கேட்கிறீங்களா? நீங்க கனம் பண்ணுகிற ஒரே ஒரு காரியம், அவர்களிடத்துல நீங்க உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ற ஒரு நல்ல டைம். ஆமென். நீங்க கொடுக்கிற ஆகாரமோ, நீங்க கொடுக்கிற எந்த விதமான காரியமோ அது கொஞ்சம் செயலா இருக்கும். ஆனா உள்ளத்துல அவளுக்கு ஒரு உண்மையான கனம் இருந்தால், ஆமென். அதனால டீ கூட போடாம உட்காந்துடாதீங்க. நீங்க தானே பாஸ்டர் சொன்னீங்க, அவங்க கிட்ட பேசணும், நல்லா பேசணும். அதனால நான் உட்காந்துட்டேன். அதனால ஒரு டீ கூட என்னால போக முடியல. சில இடங்களுக்கு போனாக்கா நான் 1 hour கிட்ட உட்காருவேன். ஏஞ்சி போற டைமுக்கு என்ன செய்வாங்க? பாஸ்டர் டீ போடுறேன். ரொம்ப நல்ல ஒரு கணம். ஆனா சில இடங்கள்ல போனதுமே வரவே மாட்டாங்க, கிச்சன் கட்டியே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா டீயோட தான் வந்து மீட்டே பண்ணுவாங்க. ஸோ நீங்க கொடுக்குற டீயோ, நீங்க கொடுக்குற சாப்பாட ஒரு கணம் அல்ல, நீங்க அவர்களை உங்களுடைய வார்த்தையினால உங்களுடைய கனமானது உங்களுடைய உள்ளத்திலிருந்து கடந்து வர வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது மார்த்தாளுக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரியம், மரியாள் விலை உயர்ந்த ஒரு தைலத்தை வைத்துக் கொண்டிருந்தா. அது வித்தாக்கா எவ்வளோ பணம் வரும். அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல், ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். Amen. It gives a fragrance என்று சொல்லப்படுகின்றது. அது வித்தாக்கா அவ்வளோ மணி வரும். அதை எடுத்துன்னு போய் ஆண்டுடைய காலில் ஊத்துறாரு, பாதத்துல பூசி தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். ஸ்திரீகளுக்கு கனமானது எது? ஜோரா சொல்லுங்க. ஸ்திரீகளுக்கு கனமானது எது? முடியின் பைபிள் சொல்லவே இல்லை. சொல்லுங்க. சரி, தலையில இருக்கிற முடிதான் ஸ்திரீகளுக்கு கனமானது. அப்ப அந்த கனமான காரியம், வீட்டுல வச்சிருந்த பொருளும் ரொம்ப கனமானது, அவளுக்கு இருந்த காரியமும் முடி கனமானது. அந்த தைலத்தை ஏசப்பாவுடைய பாதத்துல ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால துடைத்தார் என்று வாசிக்கிறோம். Amen. Hallelujah. If you want to honor God, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உன்னுடைய வீட்டில் நீ ஹானர் பண்ண வேண்டும்.
உன் வீட்டுக்கு ஆண்டவர் வர வேண்டுங்க, வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், அவர் அன்னைக்கு மனுஷனாய் மனிதரிகமாய் இருந்ததுனால அவர் அங்க கடந்து போனார். இன்றைக்கு ஆவியா இருக்கிறதுனால எங்கேயுமே அவர் வாசம் செய்கிறார். ஆனா நீங்க தான் வீட்டுல கூப்பிடணும். ஆண்டவரே, என் வீட்டுல நீ இருக்கிறீர், என் அருகாமையில நீ இருக்கிறீர், எங்களுடைய வீட்டுல வாசம் செய்கிறீர். அல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கிறவர், உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறவர் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். ஆமென். நம்ம என்ன கனம் பண்றோம், எப்படி கனம் பண்றோம்? which is the precious thing in your home? இல்ல உங்களுக்கு ஏதோ ரொம்ப நீங்க பார்த்து கொள்ளுகிற சில பேர் முகத்தை ரொம்ப அழகா பண்ணி 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 இருக்கிற நல்ல முகம் கூட அசிங்கமாயிட்டு இருக்கும். அப்ப அந்த முகத்தை உங்களுக்கு ரொம்ப precious என்றால் உங்க முகத்தினால ஆண்டவர் கனம் பண்ணுங்க. உங்களுடைய முடிதான் உங்களுக்கு கனம் என்றால் உங்க முடினால ஆண்டவர் கனம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சோ உன்னுடைய சரீரம் யாருக்குரியது? நீ யாரை கனம் பண்ண வேண்டும்? உன் முடி யாருக்குரியது? உன் முடி யாருக்குரியது? உன்னுக்கு கனமா இருப்பது. நீ அந்த முடியினால யாரு கனம் பண்ண வேண்டும்? ஆமென். எவ்வளவு ஒரு கனத்தை செலுத்துகிற ஒரு விதத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகத்துல 15 அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் உண்மை விழுந்தது என்று எழுந்திருக்கிறபடியே நடந்தார். 13 வரைக்கும் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்களும் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டுல ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டுல ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க ஜோரா, நம்முடைய வீட்டுல கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களை ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பகைக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? நம்ம வெறுக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? அப்படிதான் இயேசு கிறிஸ்துவ செய்தாராம். அவரை குத்தினவர்களை கூட கர்த்தர் என்ன செய்தாராம்? நேசித்தார். அப்ப நம்முடைய வீட்டில் அநேக சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நம்முடைய குடும்பத்தில் அநேக சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கர்த்தர் என்ன செய்கிறார்? நிந்தித்தவர்களை என்ன செய்ய? ஏற்றுக்கொள். நம்முடைய வீட்டில் கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம் என்றால் அவரை நாம் எந்த விதத்தில் நாம் கனம் பண்றோமோ அதே போல மற்றவர்களையும் நாம் கனம் பண்ண வேண்டும். விசுவாசிக்கிறதும் ஆமென். You have to honor even a neighbor, your family member, your friends, or your enemy. உன்னுடைய விரோதியா இருந்தாலும், உன்னுடைய நண்பரா இருந்தாலும், உன்னுடைய சரௌண்டிங்ல சுத்தி இருக்கிற ஜனங்களா இருந்தாலும், உன்னுடைய உறவினர்களா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும் நீ வேண்டாம் என்று வெறுத்து விட்டாலும் போதும், பரவாயில்ல, அவர்களையும் நீ என்ன செய்ய வேண்டுமா? நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தரும் அப்படிதான் நம்மளை என்ன செய்கிறாரா? ஏற்றுக்கொள்கிறார். If you want to honor God at your home, வீட்டில் நடக்கிற சூழ்நிலைகளை வைத்து நீங்க கர்த்தர் மன்னித்ததை போல நீங்க மன்னிக்கணும், கர்த்தர் நேசித்ததை போல நேசிக்கணும், கர்த்தர் ஏற்றுக்கொண்டதை போல நம்ம என்ன செய்யணுங்க? ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு கொடுக்கிற நீங்க ஒரு கனமா இருக்கீங்க. விசுவாசிக்கிறோம். ரோமன் 12 அதிகாரத்துல 1-8 நம்ம வாசிக்கும் போது,
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே மறுரூபமாகுங்கள். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் ஒருவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தினாலே அநேக அவயங்களில் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தோல் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறாக வரங்கள் உள்ளவர்களான படியினால் நம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நம்முடைய குடும்பத்துல பார்க்கும்போது, நம்முடைய வீட்டுக்குள்ள பார்க்கும்போது அநேகர் எல்லாருமே ஒரே மாதிரி அல்ல. கர்த்தர் எல்லாரையும் வேற வேற மாதிரி வைத்திருக்கிறார். கர்த்தர் தான் சொல்லுகிறாங்க என்றால், அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது, நீங்கள் உங்களையே கிரேட் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன் அப்படின்றது அல்ல. தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி தன்னை குறித்து என்ன வேண்டியதை மிஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜாஸ்தியா எண்ணக்கூடாது. நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம எண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவாங்க, விசுவாசத்துக்கு தகுந்த அளவின்படியே அப்படிதான் நீ எண்ணணும். How much is your faith? நீ எந்த அளவுல இருக்கிறாயோ. ஆமென், அல்லேலூயா. அதாவது சைக்கிள் கூட ஓட்ட வராது. ஆனா பேசுறதெல்லாம் வந்து ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்க சில பேர். இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், சைக்கிள் கூட இன்னும் தொட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த அளவுகளை நம்ம போகக்கூடாது. கர்த்தர் நம்ம எந்த அளவுல நம்ம வச்சிருக்கிறாரோ, ஆமென், அங்க மாத்திரமே நம்ம இருப்போம் என்றால் கர்த்தரை நம்ம அழகாக கனம் பண்ணுகிறோம். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி, நம்முடைய அளவுக்கு மிஞ்சி நம்ம பேசுகிற அந்த சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா, பகிர்ந்து அழைத்து கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு காரியம், இவர்களுக்கு ஒரு காரியம். எப்படி என்றால், ஒரு நம்முடைய சரீரத்துல நாம் ஒரு சரீரமா தான் இருக்கிறோம். ஆனா அந்த சரீரத்துக்குள்ள பல அவயங்கள் இருக்கின்றது. ஒன்னு கண்ணா இருக்கின்றது, ஒன்னு வாயா இருக்கின்றது, ஒன்னு காதா இருக்கின்றது. காது பேச முடியுமா? வாய் கேட்க முடியுமா? கண்ணு ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியுமா? அப்போ அதுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயங்களை வைத்து அதுக்கு தன் வேலைகளை கொடுத்திருக்கிறார். என்னால இது முடியும் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தின் பிரகாரம், நீங்கள் அளவின் பிரகாரம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதுவே கர்த்தருக்கு செய்கிற ஒரு, ஏன்னு சொல்லுங்க, அது ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறது. நீங்க பண்ற ஒரு கணம். அல்லேலூயா. 6 காரியம் பார்த்தோம். 7வது கடைசியாய், when you get opportunity அப்படின்னா என்ன? வாய்ப்புகள். உங்களுக்கு கிடைக்கிற சில வாய்ப்புகள், அந்த வாய்ப்பு ஒரு டைம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதே வாய்ப்பு நிச்சயமாகவே மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. அல்லேலூயா. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீ கர்த்தரை எப்படின்னா என்ன செய்ய? ஆமென். அந்த யோவான்ல வாசிக்கும் போது
இயேசு கிறிஸ்து யார பக்கத்துக்கு வந்தாரு? எங்க வந்தாரு? ஆமா, அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கிறது? மரியாதை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். சோ நீங்க ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்றால், let it be anything. If you get an opportunity, try to honor God in that moment. அதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கிற டைம்ல கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணாமல் போய்விட்டா அதே வாய்ப்பு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்காது. அல்லேலூயா. இதே ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வராது. இன்றைக்கு நீ உனக்கு வேலை இல்லாம நீ உனக்கு லீவு கொடுத்து கூட நீ வீட்டுல இருந்துட்டேன்னு வச்சுங்களேன், அந்த வாய்ப்பை நீ இழந்து விடுகிறாய். இன்றைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுகிறாய். ஆனால் இன்னைக்கு எப்படின்னா நான் ஆராதிக்கணும் தேவனை, அடுத்த வாரம் என்னால் முடியாது, இன்னைக்கு ஆராதிக்கணும் நீ நினைக்கிறாயே, அந்த வாய்ப்பை நீ தேடிக்கொள்ளும் போது கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை உனக்கு கொடுக்கிறார். அது நீ கனம் பண்ணுகிற ஒரு விதம். 7:8 நாம் வாசிப்போம். யோவான் 12:7. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவான். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவான். இரக்கம் செய்கிறவர் உற்சாகத்துடனே செய்ய கடவான். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதினாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் ஏதோ ஒரு நீங்க கேட்கிற டைமுக்கு தான் வரணும்னு இல்லை. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே உங்களுடைய கரத்துல இருக்கின்றது. when something is there in your hand, உன் கரத்துல சில காரியங்கள் இருக்கும்போது அதை வைத்துக் கொண்டு நீ சும்மா இருக்காத. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ என்ன செய்ய வேண்டும்? வாய்ப்பு என்ன செய்ய வேண்டுங்க? நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? 7 வாசி, 1 வாசிங்க. நல்ல ஊழியம் செய்கிறவன். ஊழியம் யாருக்கு? ஊழியம் செய்ய வேண்டியது யார் கொடுத்திருக்கிற வேலை? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வேலை உங்களுக்கு அப்படின்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? உங்க கரங்களை பார்க்கலாமா? அப்ப மீதி பேரெல்லாம் என்னாச்சு? ஊழியம் செய்வது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை. இங்க இருக்கிற எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஊழியம் செய்வது, ஊழியத்துல பல வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. சேர் நீங்க எடுத்து வைக்கிறது ஒரு ஊழியம், பெருக்கி துடைக்கிறது ஒரு ஊழியம், டாய்லெட் கழுவுறது ஒரு ஊழியம். ஆமாவா இல்லைங்களா? சாவி எடுத்து வந்து திறந்து கூட்டிட்டு போறது ஒரு ஊழியம், மியூசிக் வாசிக்கிறது ஒரு ஊழியம், பாட்டு பாடுறது ஒரு ஊழியம், ஜெபிக்கிறது ஒரு ஊழியம், உபவாசம் எடுக்கிறது ஒரு ஊழியம், ஹாஸ்பிட்டல் போறது ஒரு ஊழியம், ரோட்ல போறவர் டிராக்ஸ் கொடுக்கிறது ஒரு ஊழியம், ஒருத்தர் ஒரு நாளைக்கு பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவது ஒரு ஊழியம். ஆமென். தேவனே அறியாதவர்களை தேவன் பக்கமாக கொண்டு வருவது ஒரு ஊழியம். நன்மை செய்வது ஒரு ஊழியம். இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்வது ஒரு ஊழியம். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நீ விசாரிப்பது ஒரு ஊழியமா இருக்கின்றது. இல்லாதவர்களுக்கு நீ கொடுப்பது ஒரு ஊழியமா இருக்கின்றது. ஊழியத்தில் பல விதங்கள் இருக்கின்றது. எந்த ஊழியத்தை நீ செய்கிறாய்? Try to honor your God with your opportunity. உன்னுடைய வாய்ப்புகள்னால கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நீ கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்? நீ வேலை செய்யற இடத்துல என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்? கர்த்தரை கனம் பண்ண. உன் வீட்டு அருகாமையில கர்த்தர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார்? கனம் பண்ண. நீ போகிற ஒரு பிரயாணத்துல கர்த்தர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார்? கனம் பண்ண. ஒருத்தர்கிட்ட நீ பேசும்போது கனம் பண்ண. ஆமென்.
என்னெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது அந்த வாய்ப்பு நிமித்தமாக கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ண வேண்டுமா? அப்ப வாசிங்க இங்க சீக்கிரமா. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் செய்ய வேண்டும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் போதிக்கிறவன் போதிக்க வேண்டும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும். பாருங்க, நீங்க புத்தி சொல்றவங்களா இருந்தாலும் புத்தி சொல்லுங்க, போதிக்கிற காலங்கள்ல போதிங்க, ஊழியம் செய்கிற காரியம் இருந்தா ஊழியம் செய்யுங்க. நெக்ஸ்ட், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுங்கள். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்கத்தை செய்யுங்க. உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கு ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. கேட்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமா பார்க்கலாம். போகும்போது இன் ஆக்ஷன். அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியில இருங்கள். Opportunity knocks only one time at your door. It will never come back. யாரை எடுத்துக்கிறீங்க அந்த வார்த்தை? Opportunities will knock only once at your door. It will never come back. உங்களிடத்துல, உங்க கரத்துல என்ன இருக்கோ, உங்க கரத்துல என்ன தாளம் இருக்கோ, உங்களுடைய கரத்துல என்ன வாய்ப்பு இருக்கின்றதோ, உங்களுடைய வாய்ப்பின் நிமித்தமாக நீ கர்த்தரை கனம் பண்ணு. சொன்ன 6 காரியமும் இந்த வாய்ப்புக்குள்ள அடங்குது. நேரம் வாய்ப்புக்குள்ள அடங்குது. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சரியான விதத்துல கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. நம்பும் போது கர்த்தரை நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரம் வரும்போது அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்னதுங்க? இல்ல, உபத்திரம் வர்றது கூட ஒரு ஜோரா சொல்லுங்களேன், வாய்ப்பு தான். உபத்திரம் வர்றது கூட ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கூட ஆண்டவர் என்ன செய்யுங்க? உண்மையா இருங்க. உபத்திரவத்துல என்ன இரு? பொறுமையா இரு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எது? சீக்கிரம் சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரியலையா? நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னது? உபத்திரவம் இல்லை என்றால் நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. So that's an opportunity. Trouble is an opportunity to test your patience. Amen. உங்களுடைய பொறுமையை சோதிக்க ஒரு வாய்ப்பு என்னவா இருக்கின்றது? உபத்திரவம். நெக்ஸ்ட், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திரு. ஜெபத்திலே என்னவா இருங்க? உறுதியா இருங்க. நீ உறுதியா இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா ஜெபம். நீ ஜெபிக்கும் போது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுமா? உறுதி. ஆமென். நெக்ஸ்ட், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த குறைகளிலே நீங்க என்ன செய்ய வேண்டுமா? உதவி செய்யுங்கள். பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில போட வேண்டும் என்றால், whenever whatever you get an opportunity, through that opportunity you have to honor God. Amen. நீங்கள் என்ன விதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த வாய்ப்பு நிமித்தமாக நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். Amen. தேவன் இந்த புதிய வருஷத்துல உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை யாருன்னா பாருங்களேன், இவ்வளவு நேரம் கத்தி கூட கேட்காத மாதிரியே உட்காருவீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னை யாருன்னா கேட்கலங்க, கனம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. கனம் வாயிலையா செயல்லையா? ஆண்டவர் சொல்றா, என் ஜனங்களோ
என் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார். அவருடைய இதயமோ எனக்கு. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரா? இதயத்துல உன்னை ஆண்டவர் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஆனா வாயில இல்லை, அதாவது செயல்ல கனம் பண்ணு, வார்த்தையில இல்லை. எப்படி கனம் பண்ணுவாய்? Honor your God with your time, honor your God with your talents, honor your God with your treasure, honor your God with your heart, honor your God with your body, honor your God with your heart, honor your God at your home. The last thing, honor your God with your opportunity. Whenever and whatever you get opportunity, try to honor God. எந்த விதத்திலையும் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் இழந்து போடாதீங்க. என்ன ஒரு வாய்ப்பு? ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்யட்டும், தான தர்மம் பண்ணுகிறவன் தான தர்மம் பண்ணட்டும், ஒருத்தருக்கு உதவி செய்கிறவன் உதவி செய்யட்டும். நீ இருந்து கூட உதவி செய்யலனாக்கா you are losing your opportunity. வாய்ப்பு என்ன செய்கிறாய்? இழந்து போகிறாய். கணக்கு எங்க கொடுக்கணும்? நேரத்தை ஆண்டு ஊழியம் செய்ய கொடுத்து கூட நீ ஊழியம் செய்யலன்னா யாருக்கு நீ கணக்கு கொடுக்கணும்? ஆமென், அல்லேலூயா. எழுந்து நிற்போம்.